வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நான் உங்கள் அருண் விருதை. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு 6 மாத காலம் தான் இருக்குது. பலரும் பலவிதமாக கூட்டணி கணக்குகளை பற்றி ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்களையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு கூட்டணி கணக்குகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் கூட ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் அவங்க ஒரு கூட்டணி கணக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. நேற்று பார்த்திங்கன்னா தலைவர் கேப்டனோட மாமியாரும் கழக பொதுச்செயலர் அந்நியாரோட அம்மாவுமான அம்சோனி அம்மா மறைஞ்சிட்டாங்க. அந்த துக்க நிகழ்வுக்கு திமுக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் வராரு, துணை முதல்வர் உதயநிதி வராங்க, அக்கா கனிமொழி வராங்க, அதே போல் அக்கா செல்வி வராங்க, அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி வராரு, செங்கோட்டையன் வராரு. அதனை தொடர்ந்து பல கட்சி தலைவர்களும் வராங்க, திருமாவளவன், சீமான் எல்லாரும் வராங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இரங்கல்களும் அனைவரும் தெரிவிக்கிறாங்க. இது என்ன ஒரு பெரிய கூட்டணி கணக்கு? இது தமிழர் மரபு தானே. அதாவது ஒரு துக்கம் நடந்தால் அங்கே இரங்கல் தெரிவிக்கணும், நேரில் போய் அஞ்சலி செலுத்துறதும் ஒரு தமிழரோட மரபு. இதில் என்ன கூட்டணி கணக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அரசியலை முழுமையாக விவரம் அறிஞ்சவங்க அப்படி கடந்து போக மாட்டாங்க. வரப்போகிற தேர்தலில் தேமுதிகவின் ரோல், அதாவது தேமுதிகவின் பங்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்படுதுங்கிறத 2 கட்சி உணர்ந்துருக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் உணர்ந்துருக்கிறாங்க. திமுக ஏற்கனவே கூட்டணி பலமுள்ள கட்சியாக இருந்தால் கூட திரும்ப அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்கங்கிற ஒரு சூழல் பேசினா கூட நடிகர் விஜயின் வரவு அவங்களுக்கு கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா போன 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஆட்சியை பிடித்த காலத்தில் பார்த்திங்கன்னா பல சட்டமன்றங்களும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றாங்க. 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 700, 800 இப்படி தான் வெற்றி பெற்றாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியில் தேமுதிக விலகி போயிடுச்சு. அன்றைக்கி தேமுதிக மட்டும் அதிமுக கூட்டணியில் இருந்தால் திரும்ப அதிமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் இப்போ திரும்ப அந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல திமுக தெளிவாக இருக்குது. கூட்டணி பலம்னு எல்லாரும் சொன்னால் கூட பெரும்பான்மையை வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்படியாவது ஆட்சியை மீண்டும் பிடிச்சணும்னு ஆசைப்பட்றாங்க. காரணம் என்னென்னா, திமுக ஒருவேளை ஆட்சியை இழந்துட்டா அடுத்த 3 ஆண்டு காலம் மத்தியில் பிஜேபி ஆட்சி இருக்குது. அவங்க எந்த விதத்துலலாம் வழக்கு போட்டு திமுகவை நாசம் பண்ணணுமோ பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு அச்சம் திமுகவுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுக்காக என்ன விலை கொடுத்தாவது நாம் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, இப்போ விஜய் ஒரு வேளை அதிமுகவுடன் கூட்டணி போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சிந்திக்கிறாங்க. அதாவது விஜய் ஒரு தனித்து போட்டியோ இல்லை வேறு சில கட்சிகளை வச்சுட்டு கூட்டணி அமைச்சா திமுகவுக்கு பெருமளவில் பாதிப்பு இருக்காதுங்கிறது ஒரு கணிப்பு. ஒருவேளை அதிமுக கூட போயிட்டா நமக்கு ரொம்ப சிக்கலுங்கிறது திமுக உறுதியாக நம்புது. அதை சரி கட்ட நமக்கு தேமுதிக தேவைங்கிறது பெரும்பாலானோரோட கருத்தும் இல்லை. திமுக தலைவரோட ஸ்டாலினோட உண்மையான கருத்து அதுதான். அவரும் அதுதான் நம்புகிறாரு. தேமுதிக இருந்தால் நம்ம இதை சரி கட்டி ஆட்சியை பிடிச்சிடலான்னு நம்புகிறாரு. அதே போல் அதிமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா போன முறை நம்ம மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோம். தேமுதிகவை வெளியில் விட்டு ஆட்சியை இழந்துட்டோம். அந்த தவறை இந்த அளவு செய்யக்கூடாது. இடையில ஒரு ராஜ்யசபா சீட்டை பற்றி ஒரு பணக்காசு ஏற்பட்டால் கூட ஏதாவது தேமுதிகவை நம்ம திரும்ப கூட்டணியில் வச்சுக்கணும்னு அதிமுக ரொம்ப விருப்பப்படுது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள், நட்புறவு எல்லாம் பாராட்டிட்டு தான் இருக்காங்க. அப்போ இரு கட்சிகளுக்குமே தேமுதிகவின் தேவை அதிகமாக இருக்கிறதுங்கிறது இந்த ஒரு நிகழ்வுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். நிகழ்வுகளில் என்ன கூட்டணி கணக்கு அப்படின்னு சொல்லி சிலர் கேள்வி எழுப்பலாம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட தேமுதிக கூட்டணி வச்சுது. அன்னைக்கு பலரும் பல விதமாக ஆசைப்பட்டு பேச்சுவார்த்தை பண்ணால் கூட கூட்டணி எப்போ இறுதியாகிடுச்சுன்னா ஈரோட்டில் ஒரு துக்க நிகழ்வு. அந்த துக்க நிகழ்வுக்கு செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு. செங்கோட்டையன் வந்துட்டு அந்த துக்க நிகழ்வில் கிளம்ப போகிற நேரத்தில் சந்திரகுமார் வர்றார். அப்போ சந்திரகுமார் தேமுதிகவில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். தேமுதிகவில் ஒரு முக்கிய கேப்டன் கூட இருந்த ஒரு முக்கிய ஆளாக இருந்தார். அவர் வராருனாலும் செங்கோட்டையன் வெயிட் பண்ணார். வெயிட் பண்ணி அவர் வந்த பிறகு அவர் கையை பிடிச்சி, அம்மா கேப்டனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் தான் எப்படியாவது கூப்பிட்டு வரணும். அங்கே தான் ஆரம்பித்து வச்சது கூட்டணி. அதற்கு பிறகு தான் அவங்க கூட்டணி போகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சது. கூட்டணிக்கு தேமுதிக அவசியம் தேவைன்னு திமுக அதிமுக 2 கட்சியும் விரும்புகிறாங்க. அதற்கான முயற்சிகள் அவங்க எடுப்பாங்க. தேமுதிகவில் மக்கள் பிரதிநிதி ஆகணும்னு பலர் ஆசையில் இருப்பாங்க. பலர் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். நீங்கள் கண்டிப்பாக மக்கள் பிரதிநிதி ஆகணும், அதுக்கு நான் வாழ்த்துறேன். அதுக்கான முயற்சிகளை நம்ம என்ன எடுக்கணுமோ அதை எடுப்போம். என்ன ஒன்றுன்னா, மிகப்பெரிய தவறு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் தேமுதிகவினரை சொல்லலாம், அந்த பிரதிநிதி ஆகணும்னு ஆசைப்படுறவங்க சொல்லுவாங்க. கூட்டணி உறுதியாகட்டும்,
அதற்கு பிறகு நம்ம தொகுதி கிடைக்குதான்னு பார்ப்போம், அதற்கு பிறகு சீட்டுக்கு வாங்குவோம். அப்படி தான் நிறைய பேர் கணக்கு பண்ணி இருக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப தவறு. கடந்த 2011க்கு பிறகு நம்ம சட்டமன்ற உறுப்பினரை யாரும் உள்ளார போகலை. ஒரு 15 வருடத்துக்கு பிறகு நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. தலைவர் கேப்டன் மறைவுக்கு பிறகு இந்த கட்சி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுதாபம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. ஐயோ, இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடாமல் போயிட்டோமேங்கிற ஒரு சூழல் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்குது. அந்த ஓட்டுகளெல்லாம் நம்ம அறுவடை செய்யணும். நாம் மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்துக்குள்ளே போகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போயிலேருந்தே நீங்கள் அந்தந்த தொகுதியில் நாம் தான் வேட்பாளருங்கிற ஒரு கணக்கு பண்ணிக்கிட்டு அங்கே வேலையை பாருங்கள். போய் மக்களை சந்திங்க, மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுங்க, நிர்வாகிகளை ஒருங்கிணைங்க. கட்சியில் வந்து இருந்தவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒதுக்கியிருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் அரவணைச்சி ஒரு ஒற்றுமையாக செயல்படுங்க. இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மக்கள்கிட்ட தொடர்பில் இருங்க. நீங்கள் மக்கள்கிட்ட தொடர்பில் இருந்துக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போய் நில்லுங்க, மருத்துவமனைக்கு போங்க, ஏதாவது மக்களை சந்திச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய முகம் வந்து மக்கள் மத்தியில் தெரியணும். அப்போ தான் திடீர்னு அன்றைக்கி ஒரு கூட்டணியில் அந்த தொகுதி நமக்கு கிடைச்சி ஒருவேளை நீங்கள் அங்கே வேட்பாளராக நின்னீங்கன்னா உங்களுக்கு வெற்றி பெற எளிதாக இருக்கும். திடீர்னு அன்றைக்கி போய்ட்டு தொகுதி கிடைச்சிருச்சுன்னு ஒரு ஆளை பிடிச்சி நிற்பான்னா அது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறாது. அந்தந்த தொகுதியில் அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் மக்களுக்கு நல்ல பரிச்சயமானவர்கள் இருந்து அங்கே வெற்றி பெறதுக்கான வேலைகளை நீங்கள் இப்போவே ஆரம்பிங்க. நல்ல எதிர்காலம் இருக்குது. நிச்சயம் வருகிற தேர்தல் தேமுதிக வெற்றிக்கான தேர்தலாக தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேமுதிக உள்ளே செல்ல தான் போகிறாங்க. தலைவர் கேப்டன் ஆசி இருக்குது, தலைவர் கேப்டன் இருக்கிறார், கண்டிப்பாக வெற்றி பெற வைப்பார். இன்னிலேருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது. நான் தேமுதிகவனோட சொல்கிறேன், இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. அந்தந்த தொகுதியில் தேர்தல் பணியை பாருங்கள். தேர்தல் பண்ணினா ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியோட எல்லை எது வரைனாவது முதல்ல நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டாங்க. அது கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த ஊர் நம்ம இந்த தொகுதிக்குள்ளே தான் வருதானு கூட இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதில் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. எந்த ஊரில் பிரச்சனை நடந்தாலும் மக்கள்கிட்ட போய் முதல்ல போய் நில்லுங்க. உங்கள் முகம் மக்கள்கிட்ட இந்த 6 மாதத்தில் உங்கள் முகம் மட்டும்தான் தெரியுமா. நீங்கள் அந்த மாதிரி மக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுத்து தொண்டர்களை அரவணைங்க, கட்சியினர் அரவணைங்க. கட்சியினர் அரவணைச்சு அனைவரும் ஒற்றுமையாக வேலை பாருங்கள், தேர்தல் வேலையை பாருங்கள். நாளைக்கு யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் நாம் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில் இப்போலேருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். நல்ல எதிர்காலம் இருக்குது. நல்ல கூட்டணியில் தேமுதிக இணையுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. நம்பிக்கையோடு பயணம் செய்வோம். ஊடகங்களில் அவதூறு பரப்பும் போலி போராளிகளை முகத்திரை கிழிப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா தேமுதிகவுக்கு வாக்கு பலமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட சொற்ப என்ன சொல்லி இத்தனை சதவீதம் தான் வாக்கு இருக்குது, இன்னும் சில பேர்லாம் 1.5% தான் இருக்குது, 1% தான் இருக்குதுலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க முகத்திரையை நம்ம கிழிப்போம். வெற்றியின் மூலம் தான் நம்ம அவங்க முகத்தில் கறி பூச முடியும். அதற்காகவாவது நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறணும். நம் வாக்கு வங்கியை உயர்த்தணும். அதற்கான வேலையை கட்சி பணியை ஆரம்பிங்க. சிறப்பாக பணியாற்றுவோம். நம்பிக்கையோடு பயணிப்போம். வருங்காலம் நமக்கான காலம். நன்றி.